வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர் சந்திப்பில் இன்று உரை நிகழ்த்துகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் தகவல். பிஎட் இளநிலை கல்வியியல் பயிலும் மாணவர்களுக்கான பருவத் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதால் மாணவர்கள் அதிர்ச்சி. வெளிமாநில மாணவர்களுக்கான பல லட்சம் ரூபாய்க்கு தனியார் கல்லூரிகளுக்கு வினாத்தால் விற்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பத்து மாநிலங்களில் 28,602 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 புதிய தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழ்நாட்டில் ஒரு நகரம் கூட இடம்பெறவில்லை என பல்வேறு தரப்பினர் ஆதங்கம். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 3ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரசின் நிலையிழப்பு அறிவிப்புக்கு எதிராக காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம மக்கள் சாலை மறியல். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் காவல்துறை இடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாயை கைப்பற்றி விசாரணை. புதுக்கோட்டை அரசு பள்ளியில் பயின்று இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்கு தேர்ச்சி பெற்ற ஒரே பள்ளியை சேர்ந்த 5 மாணவர்கள். ஆசிரியர்கள் கொடுத்த பயிற்சியாலும் பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தாலும் மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்றதாக பெருமிதம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் விநியோகம். அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் நாளை மறுநாள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இம்மாதம் பலர் பொருட்கள் பெறவில்லை என்பதால் நடவடிக்கை. மோசடி பேர்வழிகள் வாட்ஸ்அப் வழியாக தரும் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம். பணம் கட்ட கூறி போலியாக மெசேஜ் வந்தால் சைபர் கிரைமை தொடர்பு கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தல். செப்டம்பர் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 1.5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என பாதுகாப்பு கேட்டு புஷி ஆனந்த் வழங்கிய கடிதத்தில் தகவல். விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் காவல்துறையினர் ஆய்வு. மாநாடு தொடர்பாக காவல்துறைக்கு விளக்கம் அளித்தார் புஷி ஆனந்த். சென்னையில் 4 பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தல் அறிமுகம். மேயர் பிரியா, பிரான்ஸ் தூதரகத்தின் துணை தூதர் லிஸ் தால்போர்ட் பாரி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தூத்துக்குடி மன்னார் வளைகுடாவில் நடந்த கைட் போர்டிங் எனும் கடல் சாகச விளையாட்டுப் போட்டி. இந்தியா முழுவதும் இருந்து கடல் சாகச விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்பு.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழா 5ஆம் திருநாளில் சுவாமி அம்பாளுக்கு குரளபுரவாயில் தீபாதாரணை. இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா. கொடையை புனிதம் செய்து ஏற்றி வைக்கிறார் தஞ்சை முறை ஆயர் மேதகு சகாயராஜ். கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, சித்திக் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வு குழுவில் அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை. துணைக்கு ஒரு ஆளை கூட்டி வந்தால் பிரச்சனையே இருக்காது. நடிகைகளின் பாலியல் பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன நடிகை ஊர்வசி. சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை நாளை மறுநாள் முதல் இயக்கம். பெங்களூருவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவ மாணவி கொலை வழக்கில் பிண அரசியல் நடத்துகிறது பாஜக. திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் பிரிவு நிறுவன தினத்தில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசம். ஹரியானா சட்டசபை தேர்தல் பிரச்சார வீடியோவில் குழந்தையை பயன்படுத்திய விவகாரம். இன்று மாலை 6 மணிக்குள் விளக்கமளிக்க பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேர்தல் ஆணையம். ஆதார் மூலம் தேர்வர்களின் தகவல்களை சரிபார்க்கும் நடைமுறையை மேற்கொள்ள மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுமதி. குடிமைப்பணி தேர்வுகளில் மோசடி செய்ததாக பெண் IAS பயிற்சி அதிகாரி பூஜா கேக்கர் மீது எழுந்த புகாரை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. அரசு திட்டங்களை பரப்ப சமூக ஊடகத்துறையினருக்கு மாதம் 8 லட்சம் ரூபாய் ஊதியம். புதிய வரைவுக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது உத்தரப்பிரதேச அரசு.